உங்க ஃபியூச்சர் ஒருத்தங்க வாயில் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை பார்க்காது. உங்களுடைய நாளையை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஃபியூச்சரை இன்று நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை வைத்து பாராமல் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை வைத்து இஸ்ரவேலரே பாருங்க, இந்த கோல் சும்மா, இந்த கோலால ஒண்ணும் இல்லை பார்த்தீங்களா, ஆனா கீழே போட்டது எப்படி சர்ப்பமா மாறிச்சோ அதே போல உங்க வாழ்க்கையில சடிதியில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். உன்னை தெரிந்தெடுத்தது நான் அல்லவா, எத்தனை காலம் பார்வம் உன்மேல கை ஓங்கி இருப்பான் என்று நீ வருத்தப்படுகிறாயே, இதோ கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை, உன் கை உன் விரோதிகள் மேல உயரும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? கிருபை. ஏன்னா அவருக்கு தெரியும் சத்துரு எப்ப விழுங்கலாம் ரெடியா இருக்கிறான். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இதனாலதான் இருக்கிறோம். இல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட பல மரண கண்ணிகளின் வாழ்க்கையில் வந்தது. நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே நல்ல கிருபையே கிருபையே தேவ கிருபையினால் இருக்கிறேன். அப்போஸ்தலர் 26, 21, 22 பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், யூதர்கள் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். அடுத்த வசனம், ஆனாலும் தேவ அனுக்கிரகம்னா ஆண்டவருடைய ஒத்தாசை, ஆண்டவருடைய உதவி பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இருக்கிறேன், கிருபையில இருக்கிறேன், தேவனுடைய ஒத்தாசை. அதனாலதான் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் இருக்கிறது கிருபையில, நான் வாழுகிறது அவர் தயவுல. அதுதான் தேவ அனுக்கிரகம். இந்த 2 வார்த்தையை அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா, கிருபையில் இருக்கிறேன், தயவுல வாழ்கிறேன், கிருபையில் இருக்கிறேன், தயவுல வாழ்கிறேன். மறக்கவே கூடாது. ஆனாலும் ஆண்டவரே டெய்லி இவனை என்னையோட இவன் கதை முடியணும் அப்படி நினைக்கிறான். ஆனாலும் நான் நீங்க எப்படி பவுலை சாட்சி சொல்றீங்க? அது நான் பல நிருபங்களை எழுதி இருக்கிற அந்த அனுபவத்துல, அல்லது கமாலியல் பாதத்து கீழே இருந்து படிச்சு டிகிரி வச்சிருக்கிற அந்த அனுபவத்தில் நோ, கிருபையில இருக்கிறேன், கிருபையில இருக்கிறேன். எனவேதான் இந்த பார்வை இருந்தால் மட்டும்தான் பாருங்கள், அதே 26வது அதிகாரம் 6வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். இது இன்னும் சொல்லணும், உங்க முன்னாடி நான் கட்டப்பட்ட நிலையில நிக்கிறேன்ல, எல்லாரும் என்ன குற்றப்படுத்தும்படி கொண்டு வந்து நிறுத்துறேன் தெரியுமா? இத கூட நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? தேவன் முற்பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே பார்க்கிறேன். என்ன பார்வைங்க! இந்த பார்வையெல்லாம் வர காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை கண்டான். இனியும் அங்கே காணே. இந்த பார்வை இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம தளர்ந்து போயிடுவோம். எலியாவே சொன்னார் என்னை எடுத்துருங்க, மோசே சொன்னார் என்னை எடுத்துருங்க. ஆனா பவுல் சொல்லல, முல்லை எடுங்கன்னு சொன்னார். அது தேவ சித்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரேயரை ஸ்டாப் பண்ணிட்டார். இருக்கட்டும், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறார். எதை எதை குறித்து புலம்பினமோ நம்முடைய கண்கள் தெளியும் போது அதை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்ப நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு கட்டப்பட்டு நிக்கிற பாரு, இதுல உனக்கு தேவை. இது கூட தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை
நம்பிக்கையில நான் நிக்கிறேன். என்ன நம்பிக்கை? பவுலும் பிரச்சனை வேற. பவுலுடைய பாடுகள், ஆண்டவர் பவுலுக்கு தரிசனத்துல என்ன காட்டி கொடுக்கிறார்னா, அவன் பார்வையடைய, அனனியா என்கிறவன் தலையில கை வைத்து ஜெபிக்கும் போது அவன் பார்வையடைவதை தான் காட்டி கொடுக்கிறார். ஆனா அனனியா கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அதனுடைய 15-16 வசனங்களை பாருங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இன்னும் காட்டல. சில பாதையை தேவன் நியமித்து இருக்கிறார், நமக்கு புரியாது. அதனாலதான் இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கண்ணீர் வடித்தேன். இப்பொழுது அதன் பலனாய் கர்த்தர் நல்ல ஒரு செழிப்பை தந்திருக்கிறார். நல்ல சாட்சி. கர்த்தர் நிச்சயம் தருவார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணப்படுவது தேவனுடைய நீதி. ஆமென். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை பரப்பண்ணுவது தேவனுடைய கிருபை. ஆண்டவர் அதை செய்வார். ஆனா பல கண்ணீருக்கு பதில் இங்க கிடைக்காது. பல கண்ணீருக்கு பலனை கர்த்தர் பரலோகத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் வரும்போது அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. இங்கேயே எல்லாத்துக்கும் தந்து முடிச்சுட்டு அங்க ஒண்ணு இல்லாம நிக்கிறதுக்கு இல்ல. அதனால பாருங்க, பேதுருவும் ஜெயில இருக்கிறார், பவுலும் ஜெயில இருக்கிறாங்க. பேதுருவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், பவுலும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா பேதுரு தூங்குறாரு. பேதுரு தூங்கினாலும் தூதன் வெளியே கொண்டு வந்து விட்டார். பவுல் தூங்கினாலும் வெளியே கொண்டு வந்து விட மாட்டார் தூதன். பவுலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் போராட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் முழங்கால் போட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் உபவாசிக்க வேண்டி இருக்கிறது. அதுவும் பேதுரு அவ்வளவு அடிச்சாங்களான்னு கூட தெரியல. பவுல் அப்படி இல்லை, நல்லா அடிச்சு தொழு மரத்துல காலை மாட்டி வைக்கிறாங்க. நமக்கு தோணும், என்ன ஆண்டவரே, பேதுரு சிறைச்சாலைக்குள்ள கூட பேதுருவுக்கு தூங்க முடியுது, சிலர் சர்ச்சில் தூங்குறது போல சிறையில கூட அழகா தூங்குறாரு ஆண்டவரே. பவுலுக்கு நடுராத்திரியில எழும்பினா அடிச்சு தொழு மரத்துல மாட்டி போட்டிருக்கிறாங்க. பவுலம் தளர்ந்து கிடக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஆகுது. நான் நினைக்கிறேன் மயங்கி இருந்திருப்பார் நினைக்கிறேன். அப்படி கண் திறந்து பார்க்கிறார். ராத்திரி தூதன் வரல. பேதுரு அப்படி இல்லை, அது ஒரு தனி கிருபை. அதனாலதான் வேற எங்க தொட்டாலும் எழும்ப மாட்டாரு. இடுப்புல ஒரு குத்து. அப்போ கூட பாருங்க, அவர் கனவு காண்றது போலதான். முதல் டோர், 2ஆம் வாசல், அப்போ கூட கனவுல தான். நல்ல வேளை அந்த இடத்துல ஆண்டவர் உணர்த்திருந்தா தூதன் சொல்லிப்பார், நாளைக்கு வா, நல்ல டயர்டா இருக்கு. அவர் வெளியே கொண்டு வந்து விட்டாச்சு, ஒரு பிரச்சனை இல்ல. அங்க அவர் ஆர்ப்பரிக்கல, துதிக்கல, ஒண்ணு இல்ல. ஆனா பவுலே, உனக்கு அப்படி நான் நியமிக்கல. ஆண்டவர் பேதுருக்கெல்லாம் தூதன் அனுப்புனீங்க, எனக்கு ஆண்டவர் அனுப்பல. பவுலே, உனக்கு நான் ஒன்னதான் தூதனாவே வச்சிருக்கிற. பவுலே, உனக்கு அது தெரியல, உன்னுடைய வேலை உனக்கு தெரியல பவுலே. ஹalleluya. இப்போ பவுல் அப்படி கண்ணை திறக்கிறார், சீலாவை தட்டுறார், எழும்பி துதிக்க ஆரம்பிக்கிறார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சிறைச்சாலை நிலைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்த நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவர் நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே, ஹல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம்.
ஹalleluya பாடுவோம். ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே. ஆமென். பேதுரு தன்னுடைய முதிர் வயதிலே இந்த கூடாரத்தை விட்டு போகும் நாட்கள் சமீபிக்கும் போது சகோதரர்களை திடப்படுத்த நிருபம் எழுதும் போது இந்த பவுலை குறித்து எழுதுறார். எப்படி எழுதுறார் தெரியுமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். என்ன வார்த்தைங்க! ஆண்டவர் சும்மா இருக்கிறாரா? அமைதியா இருக்கிறாரா? அத தண்டனைன்னு எண்ணாதீங்க, அது ரட்சிப்புன்னு எண்ணுங்க. ஆண்டவர் உடனே செய்ய மாட்டேங்கிறீங்க நமக்கு தோணுதா? ரட்சிப்பு என்று எண்ணுங்க. இதுக்கு யார ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் தெரியுமா? பவுல் வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள், மிகுந்த கண்ணீர், அது நடுவில் கர்த்தர் சில காலத்தில் அமைதியா இருக்கிறார். ஆனா பவுலுடைய ரிசல்ட்ட பார்க்கிறார் பேதுரு. பார்த்து இத நீ பனிஷ்மெண்ட் எடுக்காத, ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அடுத்து சொல்ற, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு. ஹalleluya. பேதுரு எழுதி இருக்கணும் அகால பிறவியான. ஏன்னா பேதுருக்கு பழைய சுபாவம் நமக்கு தெரியும்ல. என்ன? நீ இளவயதா இருக்கும் போது உன் இஷ்டப்படி நடந்தாய். நீ முதிர் வயதாகும் போது உன்னை தூக்கிட்டு போவாங்க. இன்ன விதமா அவனுடைய மரணத்தை குறித்து பேசுனதும் பேதுருக்கு அப்படியே யோவானை பார்த்து அவன் எப்படி சாவான்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சமாதானமா இருக்கும். இதான் பேதுரு. அந்த பேதுரு இப்ப சொல்றார், நமக்கு பிரியமா. உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துறது எதுக்கு தெரியுமா? ரொம்ப பிலவடா, மிகவும் பிரியமானவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்காக. பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படி எழுதி இருக்கிறான்னு சொல்லிட்டு 16வது வசனத்துல சொல்றாரு, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்ன அதன் அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல கூட பவுல் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. ஹalleluya. ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிவு வேணும். என்ன தெளிவு உனக்கு வேணும்? அந்த அக்கினி இறங்குறத பார்க்கணும். இல்ல ஆண்டவரே, உங்களை நான் விட்டு கொடுக்காத அளவுக்கு எனக்கு ஒரு தெளிவு வேணும். நான் உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. எல்லாம் அவருடைய பொறுமை. அவர் பொறுமை சும்மா இருக்கிறார். போதகரே, நாங்கள் மடிக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல பவுல் இருக்கும்போது பவுல் சொல்றாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? கப்பலின் பின்னணியத்துல பில்ல வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரா? ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அவர் என்ன பண்றார்? சும்மா ஐயோ எல்லாரும் கல்ல கையில வச்சுட்டு இப்ப எரிவாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றார்? மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறார். பவுல் சொல்றார், அது ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஹalleluya. ஆண்டவர் நைட்டு 10 மணி தாண்டுது. அன்னை பேதுருக்கெல்லாம் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் தூதன் அனுப்பி வெளியே கொண்டு வந்து விட்டீங்க. இது 12 மணி ஆகுது. ஆண்டவர் சும்மா இருக்கிறாரா? ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். எல்லா ஒரு நிருபத்துல கூட, ஒரு சூழ்நிலையில கூட, ஒரு நபர்கிட்ட கூட தன்னுடைய தேவனை விட்டு கொடுக்காத ஒரு தெளிவு பவுலுக்கு இருந்தது போல இந்த பகல் வேளையில் ஆண்டவர் உங்களை யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத சொல்லிட்டு சொல்றாரு, அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. என்னது அர்த்தம்? நம்முடைய சில பெயின், நம்முடைய சில பாடுகள், நம்முடைய சில பாதைகள் பேதுருவுக்கு கூட புரியாது. சில காரியங்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர், அவருக்கு தெரியும் என்ன பற்றி. இந்த கஷ்டம், இந்த பாடுகள், அதாவது எல்லா அப்போஸ்தலருமே இரத்த சாட்சியா மரித்தார்கள். ஓகே, பேதுருவெல்லாம் தலைகீழ. பேதுருவை சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது சரித்திரம் சொல்லுகிறது, பேதுரு கேட்கிறாராம், எங்க கொண்டு போறீங்க?
நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ப்ரீச் பண்றல, அவரை மாதிரி உன்னை பனிஷ் பண்ண போறோம். இயேசுவை போல என்ன சிலுவையில் அறைய போறீங்களா? ஆமா, அதுக்கு நான் பாத்திரவனே கிடையாது. அவர் கால் வச்ச இடத்துல என் தலையை வச்சு இந்த தலைகீழ அறைங்கன்னு சொல்லி பேதுரு கேட்பாராம். பேதுரு கேட்டதுனால பேதுரு தலைகீழா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே ரத்த சாட்சியம் அடித்தாங்க. ஆனா பவுல் இருக்கார்ல, அணு அணுவா செத்தார். டெய்லி பனிஷ்மெண்ட், டெய்லி தண்டனை. இவங்கெல்லாம் அந்த அந்த மரண டைம்ல துடிச்சு துடிச்சு செத்தாங்க. பவுல் டெய்லி துடிச்சார். எத்தனை முறை அதான் சொல்ல, எனக்கு நேரிட்ட சோதனையில மரணம் வரும் என்று எதிர்பார்த்தேன், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். அவர் சொல்ற, நான் அனுதினமும் சாகுறேன் தெரியுமா அப்படிம்பார். ஆனால் நான் வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 40 பரிசுத்தவான்களை வைத்து இந்த வேதத்தை கர்த்தர் எழுதி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஒரு மோசையை கர்த்தர் அதிகமா யூஸ் பண்ணார்னா, புதிய ஏற்பாட்டில் கடைசியா ஒருத்தனை கர்த்தர் சந்தித்தார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஒருத்தன் இருந்த போது அவனை தான் கர்த்தர் 14 நிருபங்கள் எழுதுவதற்கு பேதுரு வச்சு 2 நிருபம் தான் எழுதினார். ஆமென். ஏன்னா my beloved, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் இயேசு நல்லவர்? எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனார் என்றீரே. கைகளை உயர்த்தி ஆயிரம் அப்பா வாழ்நாளெல்லாம் வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் ஆமென், நான் உள்ளளவும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எனவேதான் கப்பல் சேதம் உண்டாகி காற்றும் கடலும் கொந்தளிப்பு, நெடுநாளாய் சந்திரனையும் சூரியனையும் பார்க்கல. ரொம்ப நாளாச்சு ஒரு வெளிச்சத்தை பார்த்து வாழ்க்கையில. அது நடுவிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். பவுல இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கூட நீங்க பார்க்கல. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார். இந்த நாளிலே முக்கியமா இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய நோக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நாளையை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஃபியூச்சரை இன்று நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை வைத்து பாராமல் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை வைத்து பாருங்கள். ஆகாரை ஆபிரகாம் துரத்தி விடுகிறான். ஆகாரை இஸ்மவேலை துரத்தி விடும் போது எத்தனை துருத்தி தண்ணீர் கொடுத்தான்? நியாயமா எத்தனை துருத்தி கொடுத்திருக்கணும்? 2 துருத்தியாவது கொடுத்திருக்கணும். ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுத்திருக்கணும். ஒரே துருத்தி தண்ணி. இப்ப ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவளை அனுப்பிவிட்டா போ. துருத்தியின் தண்ணீர் தீர்ந்ததும் அந்த பிள்ளையை ஒரு மரத்துக்கு கீழே கொண்டு போய் விட்டு இவள் ஒரு அம்பு எரிகிற தூரத்துல போய் உட்கார்ந்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி உட்கார்ந்ததும் ஆதியாகமம் 21:17 கர்த்தர் ஆகாரை பார்த்து கேட்கிறார். வாசியுங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகார் என்ன சொல்லிட்டு உட்கார்றா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை செத்தாச்சா?
அப்ப ஆகார் இப்ப என்ன சொல்றா? சம்பவித்தது சொல்றாளா சம்பவிக்க போறது சொல்றாளா? சம்பவிக்க. கர்த்தர் வந்து என்ன கேட்கிறார்? என்ன சம்பவித்தது. நம்ம பல நேரத்தில் என்ன சொல்றோம் தெரியுமா? சம்பவிக்க போகிறத சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து. ஆண்டவரிடத்தில் நீங்கள் சம்பவித்ததை சொல்லுங்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். அதாங்க பிரேயர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே ஏன் அழுற ஆகாரே? ஆபிரகாம் துரத்திட்டான், நியாயம். ஒரு துருத்தி தண்ணி தான் கொடுத்தான், நியாயம். தண்ணி தீர்ந்துட்டு, நியாயம். பிள்ளை தாகங்கிறான், நியாயம். இது சம்பவித்தது. ஆனா நீ இந்த சூழ்நிலையை வைத்து எப்படி பார்க்கிற? பிள்ளை சாக போறதை நான் பார்க்க மாட்டேன். இந்த சூழ்நிலையை வைத்து அநேகர் தங்களுடைய ஃபியூச்சரை பார்த்ததுனாலதான் அந்த நாளை ஃபேஸ் பண்ண முடியாம அநேகர் தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறாங்க. சூழ்நிலை வைத்து. அதனால அந்த ரெண்டு வார்த்தையை மறக்கவே கூடாது. நான் இருக்கிறது கிருபையில இருக்கிறேன், தேவ கிருபையில இருக்கிறேன். ஆண்டவருக்கு உனக்கு என்ன சம்பவித்தது? நீ என்ன பேசிட்டு இருக்கிற? இப்ப இஸ்மவேலை குறித்து ரெண்டு பேர் ஃபியூச்சரை பேசுறாங்க. ஒன்று ஆகார் என்ன பேசுறா? பிள்ளை என்ன செய்ய போறான்? இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி இஸ்மவேலை குறித்து கர்த்தர் பேசினார். உன் சந்ததியை நான் பலுகி பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாத. அது எத்தனை? ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இனி ஆகார் என்ன சொல்றா? 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்போ ரெண்டு பேர் பேசுறாங்க. இஸ்மவேலுடைய தாய் சொல்றாங்க, இந்த பிள்ளை செத்துரும் நாளைக்கு. ஆனா கர்த்தர் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றார், பலுகி பெருகணும். நடந்தது என்ன நடந்துச்சு? 20வது வசனம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். என்ன நடந்துச்சு? ஆகார் சொன்னது நடந்துச்சா? கர்த்தர் சொன்னது நடந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவ பிள்ளைகளை, உங்கள் சூழ்நிலையை வைத்து இன்னைக்கு உங்க உறவுகள் கூட பல காரியங்கள் உங்க ஃபியூச்சரை பேசிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட போற, உங்க சிச்சுவேஷனை வச்சு பேசுவாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எத்தனை புயல் அடித்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரமே. ஹல்லேலூயா. அவன் யாபேஸ் என்கிற ஒருவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிறந்த போது அவன் தாய் பேர் வச்சது எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? லட்டு கொடுத்து இல்ல, கொட்டு கொடுத்து. நான் துக்கத்தோடு பெற்றேன். ஆனா யாபேஸ் வந்து தன் தாயார் சொன்ன வார்த்தையை வைத்து தன்னை பார்க்கவில்லை. யாபேஸ் தன்னை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் 9-10 வாசியுங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். கர்த்தர் நல்ல கவனிங்க. இந்த பைபிள்ல சில வாக்கியங்கள் எழுதப்பட்ட அந்த ஆர்டரை பார்த்தா உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லைனை தான் லாஸ்ட் எழுதணும் ஆக்சுவலா நம்ம பார்வையில். ஆனா இதை ஏன் ஃபர்ஸ்ட் எழுத வச்சிருக்கிறார்? அதுக்கப்புறம் தான் அவன் பிறப்பை குறித்தே கர்த்தர் சொல்றார். அவன் பிறக்கும் போது சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? அவன் பிறக்கிறதுனால வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு வைங்களேன், தாயாருக்கு திருப்தியே இல்லை, விருப்பம் இல்லை. அவன் பிறந்தது துக்கத்தோடு பெற்றேன். ஆனால் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை விட இதை யாபேஸ் கனம் பெற்றவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாபேஸ் பிறந்ததும் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனை யாபேஸ் துக்கத்தோடு பெற்றேன்னு சொன்னாலே பரவாயில்ல, பேரு கூட அது ரிலேட்டடா வச்சாச்சு. ஆமென். இப்ப சகோதரர்கள் அவனை கூப்பிடும் போது யாபேஸ், யாபேஸ்னால அர்த்தம் என்ன? எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தினவனே, குடும்பத்துல கஷ்டத்தை கொண்டு வந்தவனே. சில சொல்லுவாங்க, ஆமே என் ஃப்ரெண்டு சொல்லுவோம் வேடிக்கையா, நான் பிறந்ததும் எங்க அப்பா என்ன பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாராம். ஆனா இந்த யாபேஸ் இப்போ
அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அப்ப என்னாலதான் கஷ்டமா, நான் கஷ்டமோ துக்கம்னாலே யாபேஸ் தானோ, இப்படி அவன் தன்னை பார்த்திருந்தார். இந்த யாபேஸ்ங்கிற ஒரு கேரக்டரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா யாபேஸ் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான் தெரியுமா? 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை போதும் போதும் போதும், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சானா, யாக்கோபை கர்த்தர் மாற்றினது போல இந்த யாபேசையும் கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் முற்பிதாக்களின் தேவனை நோக்கி காமனா இல்ல, அதுல இஸ்ரவேல். இஸ்ரவேல், இந்த இஸ்ரவேல் யாக்கோபை பாருங்க, யாக்கோபுனாலே தந்திரம். அப்பாவும் அண்ணனும் டிஸ்கஸ் பண்றாங்க யாக்கோபை பத்தி. யாக்கோபு வீட்டுல இல்ல, அவன் ஏமாத்துறவன், அவன் இப்படிதான். யாரு? ஏசாவும் ஈசாக்கும் டிஸ்கஸ் பண்றாங்க. கர்த்தர் அவனை தொட்டு மாத்தினார். இப்ப பாக்குறான், யாரை பிடிக்கிறான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலாய் ஒருவனை மாற்றினாரை அந்த தேவனை நோக்கி இப்ப அவன் கேட்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அதன் அர்த்தம் என்ன? அப்பா, எங்க அம்மாவால நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், எங்க சகோதரர்களால நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் பிறந்ததே அவங்க துக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த யாபோக்காட்டின் கரையில அவன் தனித்திருந்த ஒருவனை ஆசீர்வதித்தீரே, நீங்க என்ன ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அடுத்த வார்த்தை, எங்க அம்மா கரம் என் கூட இருந்து, எங்க சகோதரர் கரம், நோ, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி. அவன் பார்வையை மாத்தி கேளுங்க, கர்த்தர் தரதுக்கு ரெடியா இருக்கிறார். அவன் ஆண்டவர்ட்ட போய் எங்க அம்மா என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அவன் பார்வையை மாத்துறான். அவன் பார்வையை மாத்துறான். என்னை ஆண்டவர் இங்க பிறக்க வச்சு இல்ல, கர்த்தர் எப்படி கொண்டு வந்துட்டார்னா, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம். நீங்க உங்க ஃபியூச்சர் எப்படி பாக்குறீங்க? அது சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, இவனுக்கு படிப்பு வராது, படிப்பு வராது, படிப்பு வராது, அதனால எனக்கு படிப்பு வரல. படிக்காம என்னெல்லாம் சாக்கு சொல்றோம். நீ எப்படியும் ஃபெயில் தான், நீ எப்படியும் ஃபெயில் தான். தெரியாம பாஸ் ஆயிட்டோம், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஃபெயில் ஆயிட்டா என்ன சொல்லுவோம்? அவங்க இப்படி சொல்லி சொல்லி நான் என்ன ஆயிட்டேன்? ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு தேவ பிள்ளை, உங்க ஃபியூச்சர் இன்னொருத்தங்க வாயில் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலையை வைத்து உங்க எதிர்காலத்தை பார்க்காதீங்க, வார்த்தையை வைத்து. நேரம் அதிகம் போகிறதுனால ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். 80வது வயதிலே கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். முச்சடியில எழுந்தருளி மோசே கிட்ட பேசும்போது மோசேயின் இடத்துல தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து கூக்குரலை கேட்கவே கேட்டு வேதனை அறிந்திருக்கிறேன் சொல்லி பேசும்போது மோசே அழுவாருன்னு பார்த்தா, ஆண்டவரே, ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க. மோசைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை, அவங்கள நம்பணும். இதான் மோசைக்கு பிரச்சனை. மோசையை பொறுத்த வரைக்கும் 40 வருடத்துக்கு முன்னாக உண்டான ஒரு காயத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். காயத்தை சுமப்பது தவறா? நமக்கு காயம் உண்டாக்கினார்கள் அல்லவா, காயத்தை சுமப்பது தவறா என்று கேட்டால் அதற்கு எனக்கு பதில் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் சுமக்கிற காயத்தினால தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில தடைபடுகிறது என்றால் அந்த காயம் உங்களுக்கு மிக ஆபத்து. சிலரால உண்டாகிற காயம், அந்த காயத்தினால தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில தடைபடுகிறது என்றால் அந்த காயம் ஆபத்து. எனவே உடனே ஆண்டவர்கிட்ட இந்த காயத்தை குணமாக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் தேவன் அடிக்காயத்தை குணமாக்குகிறவர். என் ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குற நாளிலே சந்திரனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் போல, சூரியனுடைய பிரகாசம் 7 பகல். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த அடிக்காயம் குணமாகாமல் நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரகாசம் வராது, மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க முடியாது. ஆனால் மீண்டும் சொல்லுகிற தேவ சித்தம் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டது. மோசேயின் இடத்துல வருகிறார். இப்பொழுது மோசே கிட்ட கர்த்தர் கேட்கிறார், உன் கையில என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். 40 வருஷமா ஒரு கோலை வைத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி மோசே 40 வருஷமா ஒரு கோலை வைத்துக் கொண்டிருந்தான்? அவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கையில் என்ன இருக்கிறது? கோல். கீழே போட்டு அடுத்த செகண்ட் அது பாம்பா மாறிச்சு. தேவனுடைய அற்புதம்
தேவன் செய்கிற அற்புதத்தை வெறும் அற்புதமா பார்க்க கூடாது, அதுல ஆண்டவர் வைக்கிற ஒரு மெசேஜ் இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை பார்த்தா தான் நமக்கு அந்த அற்புதத்தினுடைய வேல்யூ புரியும். காரணம், அவர் கல்யாண வீட்டில் திராட்சை தண்ணீரை ரசமாய் மாற்றினது அவர் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நானே மெய்யான திராட்சை செடி. லாசரு 4 நாள் கழித்து அவன் வியாதியா இருக்கும்போது போய் குணமாக்காமல் அவன் மரித்த பிறகு குணமாக்குறது ஒரு அடையாளம். என்ன அங்க சொல்றார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். அவர் மறுகரைக்கு போகும்போது ஜனங்கள்லாம் வராங்க. ஆண்டவர் ஃபீல் பண்றார், இவங்க அற்புதத்தை பார்த்து வரல, அப்பம் சாப்பிட்டதுனால வந்தாங்க. அந்த அப்பத்துக்கு பின்னாக நான் கொடுக்கிற மெசேஜ் அவங்களுக்கு தெரியல. என்ன அடையாளம்? நானே ஜீவ அப்பம் என்றார். ஒரு குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு கர்த்தர் தரையில உமிழ்ந்து சேற்றை எடுத்து கண்ணை பூசி போய் குளத்துல கழுவிட்டு வாங்குறார். குளத்துல கழுவிட்டு வருகிறான். வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாக ஒரு அடையாளம் இருக்கிறது. அப்படிதான் மோசே பாம்பை பார்த்ததும் என்ன பண்ணாராம்? விலகி ஓடினான் இருக்கு. உண்மையிலே மோசே பாம்புக்கு பயந்து ஓடி இருப்பார் நினைக்கிறீங்க? ஏன்னா எகிப்துல இது சர்வசாதாரணம். எகிப்தியர் இந்த சர்ப்பத்தை வழிபடுகிறார்கள். எகிப்தின் மந்திரவாதிகள் அத்தனை பேருடைய கோலம் எதுவா மாறும்? பாம்பா மாறும். மோசே 40வது வயதுல சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் அவனுக்கு இந்த ட்ரிக் தெரியும். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கிறார். என்ன மெசேஜ் கொடுக்கிறார்? 2 காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒன்று, மோசே எப்படி உன் கையில 40 வருஷம் சும்மா இருந்த கோல் திடீரென்று பாம்பாய் மாறினதோ, அதே போல 400 வருஷம் இதுவரை அடிமையா இருந்த இஸ்ரவேலர் வாழ்க்கையில நான் சடுதியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். அந்த மாற்றம் உண்டாகிற டைம் வரும்போது மோசே நீ விலகி ஓடாத. நீ ஒண்ணு இல்லாத போது நீ கூட்டத்துல நின்ன, ஆனா என்னுடைய டைம் வரும்போது நீ சித்தத்தை விட்டு விலகிற பாரு. என்னுடைய வேலை வருவதற்கு முன்னே நீ அந்த கூட்டத்தில் நின்ன. இன்னும் சொல்ல வேண்டுமானால் 400 வருஷம் அடிமைத்தனம் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டது. 390 வயசுல 390வது வருடத்துல மோசேக்கு எண்ணம் உண்டாகிறது, ஜனத்தை சந்திக்கணும். இன்னொரு 10 இயர்ஸ் கூட நின்று பாருனா அந்த ப்ராஃபஸி அப்படியே நிறைவேறி இருக்கும். ஆனா 30 இயர்ஸ் டிலே ஆகுது. 400 வருஷத்துல நிறைவேற வேண்டியது 430 வருஷம் என்று ஆகிறது. காரணம் என்ன தெரியுமா? மோசே விலகிட்டான். கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். எப்படி இந்த கோலை போட்டது பாம்பா மாறினதும் மோசே விலகினதும் கர்த்தர் சொல்றாரு, அந்த வாழைப்பிடி. அதன் அர்த்தம் என்ன? மோசே, உன்னை கொண்டுதான் அவங்களை வெளியே கொண்டு வர போறேன். நீ அது மாறும்போது விலகிட்ட பாரு மோசே. அநேகர் பாருங்க, ஒண்ணு நடக்கல, நான் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தோம், ஆண்டவருக்கு என்ன கொடுத்தோம், ஒண்ணுமே நடக்கல. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்த டைம்ல நாம அவைலபிளா இருக்கணும். அதனால நீ அந்த வாளை பிடி. அந்த வாளை பிடிச்சதும் அது அவன் கையில திரும்ப கோலாயிற்று. இது 2 காரியம். ஆண்டவர் மோசே இந்த கோலை யாருக்கு முன்னாடி எல்லாம் போடுவாரு? ஃபர்ஸ்ட் யாருக்கு முன்னாடி போடுவார்? இஸ்ரவேலருக்கு முன்னாடி போடுவார். இஸ்ரவேலருக்கு முன்னாடி போடுவது எதற்காக? இஸ்ரவேலரே பாருங்க, இந்த கோல் சும்மா, இந்த கோலால ஒண்ணும் இல்லை பாத்தீங்களா, ஆனா கீழே போட்டதும் எப்படி இது சர்ப்பமா மாறிச்சோ, அதே போல உங்க வாழ்க்கையில சடுதியில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். இஸ்ரவேலர் கண் காண மோசை மாறணும். ஆமென். அந்த கோலை எடுக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? இந்த மோசே ஆரோன் கையால தான் கர்த்தர் இஸ்ரவேலரை நடத்த போகிறார். இதை கண்டு கேட்டு ஜனங்கள் விசுவாசித்து தொழுது கொண்டார்கள். அடுத்து மோசே எங்க கொண்டு போய் போடுறார் தெரியுமா? பார்வோனுக்கு முன்பதாக. நீ முதல்ல நம்பணும், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். இந்த 40 வருஷம் சும்மா இருந்த இந்த கோல் எப்படி திடீரென்று சர்ப்பமாய் மாறினதோ, அப்படியே 400 வருடம் ஒரு முன்னேற்றமும் விடுதலை இல்லாத எங்க வாழ்க்கையில கர்த்தர் சடுதியில ஒரு விடுதலை தரப்போகிறார், சடுதியா ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதத்தையும் அடுத்த அற்புதத்துக்கான அடையாளமாய் பார்த்து பாருங்கள். உங்க பாதையில நீங்களே ரொம்ப ஆச்சரியமா பயணிப்பீர்கள். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, ரொம்ப ஆச்சரியமா பயணிப்பீர்கள். இந்த ஆகஸ்ட் மாசம் வாக்குத்தத்த ஆகஸ்ட் மந்த் ஆகட்டும், ஜெயம் ஆகஸ்ட் அந்த ஃபர்ஸ்டே நிறைய செர்மன்லாம் ஆண்டவர் எடுத்து வைக்க மெடிடேட் பண்ணி எடுத்து வைப்போம். ஆனா ஆண்டவர் பேச விட மாட்டார்.
அப்போ ஒவ்வொரு செர்மன் முடியும் போதே உள்ள வந்து ஏங்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு என்ன ஆண்டவர் பேச போறார், என்ன பேச போறார், என்ன எப்போ தர போறார், மத்தியானம் தர போறாரா, ஈவினிங் தர போறாரா, நைட்டு தர போறாரா, காலையில தர போறாரா அப்படின்னு இருக்கும். அந்த 30 நாள் அப்படியே வச்சிருப்பார் ஆண்டவர். ஆமே, நீங்க ஒவ்வொன்றிலும் இன்னைக்கு ஒரு நன்மையை பாக்குறீங்க, அது சின்னதா தான் இருக்கும், ஒரு கையளவு மேகமா தான் இருக்கும். அதுல ஒரு பெரிய அடையாளத்தை பாருங்க. கையளவு மேகம் தெரிகிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, ஓடு ஆகாப்ட சொல்லி ரதத்தை மூடிட்டு போ. எப்படி பாக்குறான் பாருங்க. இந்த பார்வை எலியாவை பின்தங்க விடவில்லை, ரதத்துக்கு முன்னாக ஓட வைக்கிறது. இன்னைக்கு இது வந்து கையளவு மேகம் 7 தடவை பெண்டாகி குனிந்து ஜெபித்தவனுக்கு காண்பிக்கிற அடையாளமா இது கையளவு மேகம். இவ்வளோல உங்க கையை பாருங்க, எந்த கணக்குல கையளவு மேகம் சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு கையா, எலியாவுக்கு கையா? சரி, கோலியாத்துக்கு கையை எடுத்துருவோம். ஆமே, ஆனா எலியா அதை வந்து ஒரு பெருசா பாக்குறார். இவன் பார்வனுக்கு முன்பதாக கொண்டு போய் போடப்படுகிறது. பார்வனுக்கு முன்பதாக அந்த கோல் போடப்பட்டதும் பார்வனுடைய மந்திரவாதிகள் எல்லாரும் தங்கள் கோலை கொண்டு வந்து போடுறாங்க. அங்க என்ன ஆகிறது? மோசையின் கோல் மற்ற எல்லா பாம்பையும். அது எதுன்னு அடையாளம்? இதுவரை அதிகாரம் பார்வோன் கையில் இருந்தது, இனி அதிகாரம் பார்வோனுக்கு கிடையாது. கர்த்தர் அதிகாரத்தை பிடுங்கி விட்டார். விழுங்கி போட்டதுன்னு இருக்கும் பைபிள்ல. அப்படியே இது எதுக்கான அடையாளம் தெரியுமா? இந்த பார்வோனை அவன் சேனையும் கர்த்தர் விழுங்க போகிறார். இஸ்ரவேலர்கள் பாடும்போது எப்படி பாடுறாங்க தெரியுமா? பூமி அவர்களை விழுங்கி போட்டது. சிவந்த சமுத்திரத்திலே நடத்தி பார்வோன் சேனையை கொண்டு வந்து, இதெல்லாம் அடையாளம். இஸ்ரவேலருக்கு அது ஒரு நன்மையான அடையாளம் என்றால் சத்துருக்கு அது ஒரு தீமையான அடையாளம். எனவேதான் ஒரு கொடியை கர்த்தர் ஏற்றும் போது தேவ பிள்ளைகள் அதிலே களி கூறுவார்கள். அசீரியன் அந்த கொடியை கண்டு நடுங்குவான். எனவேதான் கர்த்தர் மோசேயின் இடத்திலே சொல்லுவார். யாத்திராகமம் 4:12 வாசியுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? 17வது வசனம். இந்த கோலையும் கையிலே பிடித்துக்கொண்டு உன் கையிலே பிடித்துக்கொண்டு இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த விசுவாசத்துல, இந்த நம்பிக்கையில, இந்த வெளிச்சத்துல நீ புறப்பட்டு போ. இந்த கோலையும், இந்த வசனம் என்னும் கோலை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். இது அந்த வேளை வரும்போது இது வெளிப்படும், இது உருவாகும். மோசே, உனக்கு டவுட் வரும்போது அந்த கோலை பாரு. உனக்கு தைரியம் குறையும் போது இந்த கோலை பிடிச்சுக்கோ. இந்த கோலை பிடித்து கொண்டு போ. மோசே இந்த கோலை பிடித்து கொண்டு போனான். இந்த பகல் வேளையிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, நம்முடைய எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறோம்? கர்த்தர் சொல்றார், இந்த கோலை பிடித்து கொண்டு போ. உன்னை அழைத்தது நான் அல்லவா? உன்னை தெரிந்தெடுத்தது நான் அல்லவா? எத்தனை காலம் பார்வோன் உன் மேல கை ஓங்கி இருப்பான் என்று நீ வருத்தப்படுகிறாயே, இதோ கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை, உன் கை உன் விரோதிகள் மேல உயரும். அதனாலதான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்த போது மோசே உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட அப்படிங்கிறார். ஏன்னா பார்வோன்ட கோல் கிடையாது, அவ்வளவு கோலை தான் மோசையின் கோல் விழுங்கிட்டு. இப்ப மோசே அதிகாரம் உன் கையில தான் இருக்கிறது. இது உன்னுடைய சீசன். மோசே, உன் கோலை நீட்டி பிளந்து விடு, கோலை பிடித்து கொண்டு போ. ஹல்லேலூயா. இத்தனை வருடம் உங்க குடும்பத்தின் மேல இந்த பார்வோன் இஸ்ரவேலரை பிடித்து வைத்தது 3 நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் பெருகக்கூடாது, 2 இவர்கள் நம்ம எதிர்த்திடக்கூடாது. என்ன காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஆமா, நாங்களும் எகிப்தியர்கள் தான் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். 3 இவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எகிப்தை விட்டு வெளியே போயிட்டா என்ன ஆகும்? இவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இவர்களுக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு தான் பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இஸ்ரவேலருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது. அவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் எழுந்தருளினாலே அதிகாரம் பிடுங்கப்பட்டு, ஹல்லேலூயா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் கையில் இந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டது. மோசே, நீ பார்வோனுக்கு பவர் கிடையாது, அவன் சும்மா ஷோ காட்டிட்டு இருக்கிறான். உன் கையில் அந்த கோல் இருக்கிறது. அதன் அடையாளம் தான் அவன் மந்திரவாதிகள் போட்டு அத்தனை கோலை விழுங்கிட்டு
விழுங்கப்பட்டது. ஹalleluya. இந்த நம்பிக்கையில முன்னாக செல்லுங்கள். சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிட்டு என் தேவன் ஒருபோதும் எனக்கு பின்னாட்களிலே தீமை உண்டாக கர்த்தர் எதையுமே அனுமதிக்கவே மாட்டார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தது எதற்கு தெரியுமா? உன்னுடைய பின்னாட்களில். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் ஒரு நிருபம் விடாம எழுதுறார். கர்த்தருடைய நீடிய பொறுமைய ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஆமென். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். என்னுடைய ஃபியூச்சரை மனசுல வச்சுதான் கர்த்தர் இன்னைக்கு என்ன நடத்துறாரு நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவமானம் அடைவார். எழுப்பி நிக்கலாமா? அப்பா நான் க்ளோரி அவமானம் ஆமென். அப்பா நான் உமது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை வைத்து கர்த்தர் தந்த வெளிப்படுத்தின வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, இதை வைத்து நீங்க பாருங்க உங்க ஃபியூச்சரை. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. பக்கத்துல 2 பேரை பார்த்து பிளஸ் பண்ணுங்க. உபத்திரவம் சீக்கிரம் நீங்கிறோம், சீக்கிரம் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அவங்கள உபத்திரமா பார்க்காதீங்க, அதி சீக்கிரத்தில். காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆமென். ஆமென். அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும். ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை, கண்கள் நீதிமானை, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஆமென். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். ஆமென். இறுதி வரை நடத்தி செல்வே. நல்ல கையை தட்டி. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. Glory. ஆமென். அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா. Glory. ஓ உடைந்த நொந்த, உடைந்த நொந்த உள்ளத்தோடு பாதுகாக்கின்றேன். ஜீசஸ். ஆமென். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ
நம்பிக்கையோடு அனைத்தின் நின்றும் நீர் விடுவிக்கின்றேன். நல்ல கையை தட்டி பாடுவோம். அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென். அவமானம் அடைவதில்லை. க்ளோரி அப்பா. ஒரு நாளும் ஆமென். ஹல்லேலூயா அப்பா. ஒரு நாளும் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. அவமானம் அடைய விட மாட்டா. ஆகையால் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க கிருபை உங்க அனுகிரகம் இருந்தா இந்த பூமியில நியமித்த நாள் வரை என்னால வாழ முடியும் ஆண்டவரே. உங்க கிருபையும் அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே ஒற்றைக்கு விடுகையில்ல. ஆமென். அந்தியம் வரே மாமா கலரா. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆமாரோடு சேர்ந்திருந்தா அன்பேருந்த മാധുര്യമേറും മൊഴികളാം സ്നേഹം പങ്കു രണ്ട് കൈകളെ ഉയർത്തി ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല. ഓ ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല. അന്ത്യം വരെ ആ ചൂടുമതി യേശു എന്റെ ആ സ്നേഹമതി അന്ത്യം വരെ ആ സ്നേഹമതി കൂടെ മതി. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்து வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே பேசினீர், வெளிப்படுத்தினீர்கள், பார்வையை மாற்றி விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை வைத்தல்ல, நீர் எங்களை நேசித்து எங்கள் மேல சித்தம் கொண்டு எங்களோடு பேசின வார்த்தைகளை வைத்து எங்கள் வாழ்க்கையை பார்க்க எங்களுக்கு உதவியர்களும் அதற்கு தடையாயிருக்கிற செதில்கள் அனைத்தும் எங்கள் கண்களில் இருந்து கீழே விழும்படி செய்து கண்களை தெளிவாக்கும் அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் சபைக்கு தந்தருளுவீராக. பிரகாசம் உள்ள மனக்கண்களை, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் ஒருவருடைய மனதையும் குருடாக்காதபடிக்கு கர்த்தர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை, ஆண்டவருடைய பொறுமையை நாங்கள் ரட்சிப்பென்று என்ன எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வாதம் இந்த வாரம் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை விசேஷமா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.